மக்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு பைசா மாஸ்டர் தமிழ்ல நம்ம சண்டே ஸ்பெஷல் என்ன பார்க்க போறோம்னா கன்சிடர் 3 அப்படிங்கிறதுல 3 கம்பெனி. அதுல சில முக்கியமான கம்பெனி என்னன்னா ஜப்பானோட ஜாயின்ட் வெஞ்சர்ல இருக்கக்கூடிய ஒரு கம்பெனி போன Q&Qல 100% growth கொடுத்திருக்காங்க. அடுத்த கம்பெனி வேர்ல்டு பிரீமியம் கேபிள் அண்ட் இந்த ஸ்விட்சஸ் இந்த மாதிரியான ஒரு கம்பெனி. அடுத்தது நம்ம பார்க்க போறது பிசிபி மேனுஃபேக்சரிங் கம்பெனி. பிசிபி அசம்பிளிங் கிடையாது, பிசிபி மேனுஃபேக்சரிங் கம்பெனி. இப்போ கையில 2200 கோடிக்கான ஆர்டரோடவே இருக்காங்க. போன Q1 ரிசல்ட் வந்திருக்கு இல்லையா, அதுல 146%, அதுக்கு முந்தின குவார்டரை விட பெட்டரான ரிசல்ட் கொடுத்திருக்காங்க. ஸோ இந்த மாதிரியான 3 நிறுவனம் தான் நம்ம பார்க்க போறோம். நான் காட்டுற எல்லா கம்பெனியும் நீங்க உடனே போய் நாளைக்கு வாங்கிடணும் அப்படி அர்த்தம் கிடையாது. இதெல்லாம் உங்களுக்கு ஒரு கன்சிடரேஷன் பாயிண்ட்ல வைங்க. மேபி உங்களுக்கு நல்ல பிரைஸ் வந்தா, உங்களுக்கு கன்வின்சிங்கா இருந்தா தென் யூ கோ ஹெட். சும்மா சொல்றாங்களேங்கிறதுக்காக தயவு செஞ்சு வாங்காதீங்க. அந்த மாதிரி செஞ்சுட்டு நிறைய தவறுகளை அப்புறமா திருப்பி கமெண்ட்ல வந்து நீங்க சொன்னீங்க நான் வாங்கினேன் அப்படிங்கிறதெல்லாம் சொல்லக்கூடாது. நான் சில விஷயங்கள் காட்டுறேன்னா நீங்க கோ த்ரூ பண்ணி பாருங்க. அதுல என்ன பிளஸ் இருக்கு மைனஸ் இருக்கு, இதோட பெஸ்ட் பிரைஸ் என்ன, எக்ஸ்பெக்ட் என்ன அப்படின்னு கமெண்ட்ல போடுங்க. ஸோ தட் நீங்க போடக்கூடிய கால்குலேஷன் மற்ற மக்களும் பார்த்து பிரயோஜனமா யூஸ் பண்ணிப்பாங்க இல்லையா. அதுல நம்ம பார்க்க போற முதல் கம்பெனி Syrma SGS டெக்னாலஜி அப்படிங்கிறது. இந்த கம்பெனி ஜப்பான் கம்பெனி, அதாவது காஹா எலக்ட்ரானிக்ஸ் அப்படிங்கிற கம்பெனியோட ஜாயின்ட் வெஞ்சர்ல 60-40 அப்படிங்கிற கான்செப்ட்ல ஜாயின்ட் வெஞ்சர்ல பிசினஸ் பண்றாங்க. என்ன மாதிரியான பிசினஸ் பண்றாங்க அப்படின்னு சீனாலேயே மேனுஃபேக்சரிங் பண்ணக்கூடிய சில விஷயங்கள்லாம் இருக்கு இல்லையா, அதுக்கு ஆல்டர்னேட்டிவான ஒரு எலக்ட்ரானிக்ஸ் கம்பெனியா இது பெர்ஃபார்ம் ஆயிட்டு இருக்கு. ஸோ இவங்க ஒரு பிசிபி மேனுஃபேக்சரிங் கம்பெனி அப்படிங்கிறதோட இவங்க லாஸ்ட் குவார்டர்லி ரிசல்ட் 100% growth நம்ம பார்க்க முடியுது. இந்த தொடர்ந்து இந்த ஷேர் பிரைஸ் 1439 ரூபாய் ரீச் ஆயிருக்கு. லிஸ்ட் ஆனது 2022. இப்போ வரைக்கும் 400% 450% growthல இந்த ஸ்டாக் போயிட்டு இருக்கு. பட் இந்த கம்பெனியோட கரண்ட் மார்க்கெட் பிரைஸ் ஓகே, பட் பிஇ பார்க்கும்போது கொஞ்சம் காஸ்ட்லியா இருக்குது, 74 தெரியுது. ஆனா பிஇஜி கவனிச்சீங்கன்னா 1.89 which is less than 2 தான் இருக்கு. அதனால இந்த கம்பெனி எதிர்கால வளர்ச்சியை நோக்கி நிறைய பேர் திங்க் பண்ணலாம். இந்த கம்பெனியோட பாசிட்டிவ்ஸ் பார்த்தோம்னா பிசிபி மேனுஃபேக்சரிங்ல கொஞ்சம் அதிகமான மார்ஜின் வச்சு சேல்ஸ் பண்ணக்கூடிய ஒரு கம்பெனி. ஜப்பானுடைய ஜாயின்ட் வெஞ்சர்ல இருக்கிறதுனால ஜப்பான் மற்றும் யூரோப்ல இவங்களுடைய ஏற்றுமதி அதிகமா நடந்துட்டு இருக்கிறது நம்மளால பார்க்க முடியும். இவங்களோட பேலன்ஸ் ஷீட்டுமே கம்ஃபர்டபுளா இருக்கு. இப்போ கிரெடிட் ரேட்டிங்கும் அப்கிரேட் ஆயிருக்கிறத நம்மளால பார்க்க முடியும். நெகட்டிவ் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த குளோபல் ஜியோபாலிட்டிக்ஸ் மூலமா நடக்கக்கூடிய இந்த யூரோப் மாதிரி ஏரியாவில் ஏதாவது அவங்க செலவுகளை குறைக்கணும்னு நினைச்சாங்கன்னா இவங்களுக்கு நேரடியாகவே பாதிப்பு ஏற்பட வாய்ப்பு இருக்கிறது. அப்புறம் இன்னைக்கு இருக்கக்கூடிய டிக்ஸான், கேனஸ் டெக்னாலஜி இவங்க போட்டி போட வேண்டிய சூழ்நிலையும் இருக்கு. ஓகே, பட் அதை தாண்டி இது ஒரு வெறும் பிசிபி அசம்பிளிங் கம்பெனியா இல்லாம இது ஒரு மேனுஃபேக்சரிங் யூனிட்டா இருக்கிறதுனால இவங்களோட ப்ராஃபிட் மார்ஜின் நிச்சயமா மற்ற கம்பெனியோட கம்பேர் பண்ணும், ஒரு அசம்பிளிங் யூனிட்டோட கம்பேர் பண்ணும்போது லாபமா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படிங்கறத நம்ம புரிஞ்சுக்க முடியுது. அடுத்தது நம்ம பார்க்க போறது RR கேபிள். இது ஒரு ஃபாஸ்ட் மூவிங் எலக்ட்ரானிக் குட்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த கேட்டகரியில வரும். இவங்க ஒரு வயர் மட்டும் தயாரிக்காம ரொம்ப அதாவது ஃபயர் ரெசிஸ்டன்ஸ் கேபிள்ஸ் எல்லாம் மேனுஃபேக்சரிங் பண்றாங்க. இன்னைக்கு நிறைய கன்ஸ்ட்ரக்ஷன் டிபார்ட்மெண்ட்ல இந்த கம்பெனியோடைய இந்த கேபிளை பயன்படுத்தணும் அப்படிங்கிற நெசசிட்டி எல்லாம் உருவாக்கி இருக்கு. அதுக்குண்டான ரேட்டிங்கும் கொடுத்துருக்காங்க இந்த கம்பெனிக்கு. பிளஸ் டிவிடெண்ட் 5 ரூபாய் 50 பைசா வரைக்கும் டிவிடெண்ட் கொடுத்துருக்கக்கூடிய இந்த கம்பெனி எலக்ட்ரீஷியன்ஸையே என்ன பண்றாங்கன்னா டைரக்டாவே இவங்களோட சப்ளை செயின்குள்ள கொண்டு வந்து அவங்களுக்கும் ராயல்டி கொடுக்கணும் அப்படிங்கிற அதனால ஒரு கான்செப்டே எனேபிள் பண்ணியிருக்காங்க. இந்த ஷேரோட பிரைஸ் இப்ப 2919 ரூபாய்க்கு விற்குது. இது லிஸ்டான தேதியில இருந்து 147% growthல நிக்குது இது வரைக்கும். ஓகே, இந்த கம்பெனியோட PE 54 ஆகவும் இந்த கம்பெனியோட PEG அப்படின்னு எடுத்தோம்னா 1.38 ஆகவும் இருக்கு. ஓகே, ஏன்னா PEG ரொம்ப முக்கியம், வெறும் PE மட்டும் பார்க்காது, ஏன்னா growthோட கம்பேர் பண்ணி பார்க்கணும் அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன். இந்த கம்பெனியோடைய பாசிட்டிவ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா இன்டர்நேஷனல் குவாலிட்டி சர்டிபிகேஷன் கிடைச்சிருக்கு. அதனால என்ன ஆகுதுன்னா இவங்களால யூரோப் மாதிரியான நாடுகளுக்கு ஏற்றுமதி செய்ய முடியும். அங்கெல்லாம் கொஞ்சம் குவாலிட்டியான ப்ராடக்ட்டை கன்சியூம் பண்ணுவாங்க அப்படிங்கிறதுனால ஒரு பிளஸ்ஸா பார்க்குறோம். அடுத்து இந்த கம்பெனிக்கு ஃபாஸ்ட் மூவிங் எலக்ட்ரானிக் குட்ஸ்ன்னு சொன்னேன். அந்த மாதிரி ஸ்விட்சஸ்ல இருந்து ஆரம்பிச்சு எல்லாமே வந்து வேர்ல்டு கிளாஸ் ஸ்விட்சஸ், வயரிங், போர்ட்ஸ், இந்த மாதிரி முக்கியமான எலக்ட்ரிக்கல் ஐட்டம்ஸ் எல்லாமே இதுலயே இருக்கிறதுனால இது ப்ரிஃபர்டு ப்ராடக்டா இருக்குது. பட் நெகட்டிவா நம்ம என்ன பார்க்கணும்னா ஒரு செம்பு விலை, காப்பர் ரேட் வந்து கொஞ்சம் கூட குறைய இருந்ததுன்னா இதனால அவங்களோட ப்ராஃபிட் மார்ஜின் டிப் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஒன்னு. ரெண்டாவது, ரியல் எஸ்டேட் டிபார்ட்மெண்ட் செக்டாரை நம்பி இருக்கிறதுனால ரியல் எஸ்டேட் ஓரளவுக்கு கொஞ்சம் குறைஞ்சதுன்னா, அதுல டெவலப்மெண்ட் குறைஞ்சதுன்னா இதுவும் பாதிக்கப்பட வாய்ப்பு இருக்கு. அதை தாண்டி பிரீமியமான கேபிள் இன்னைக்கு மார்க்கெட்ல அசைக்க முடியாத ஒரு குவாலிட்டி அப்படிங்கிற இடத்துல இன்னைக்கும் பெரிய கம்பெனிஸ், பெரிய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கம்பெனிஸ் ப்ரிஃபர் பண்ணக்கூடிய ஒரு ப்ராடக்டா இது இன்னைக்கு வந்திருக்குங்கிறத நம்மளால கவனிக்க முடியுது இல்லையா. அடுத்தது Avalon டெக்னாலஜிஸ் அப்படிங்கிறது இந்த ஏரோஸ்பேஸ், கிளீன் எனர்ஜி, ரயில்வேஸ், ஹை ஸ்பீட் கம்ப்யூட்டிங் இந்த மாதிரியான விஷயங்களுக்கான பாக்ஸ் பில்டுன்னு சொல்லுவாங்க இல்லையா, அதாவது ஒரு பிசிபி மேனுஃபேக்சரிங் பண்றது. பாக்ஸ் பில்ட் அப்படின்னா இந்த பிசிபி அசம்பிளிங் ப்ராசஸ் பண்றது மட்டும் இல்லாம உங்களுக்கு அது கூடவே அந்த பாக்ஸ், அந்த ஹவுசிங் சொல்றாங்க இல்லையா, அந்த கான்செப்ட், கேபிள் வயரிங் பண்றது, அதுக்கப்புறம் இந்த ஸ்கிரீனிங்,
ஸ்க்ரீன்ஸ் அரேஞ்ச் பண்ணுறது, டெஸ்டிங் பேக்கேஜ், இந்த மாதிரி எல்லாமே கம்ப்ளீட்டாக ஒரு விஷயத்தை செய்து கொடுக்கறதுனால இதில் போட்டிகள் காம்படிஷன் வந்து பெரிதளவு இல்லாமல் இதில் மார்ஜின்மே இவங்க என்ன வைக்கிறாங்களோ அதுதான் அமையுங்கிறது தான் அந்த பாக்ஸ் பில்டுங்கிற ஒரு கான்செப்ட். ஸோ இவங்க செலக்ட் பண்ணுற அந்த இண்டஸ்ட்ரி எல்லாமே அதிவேகமாக வளர்ந்துட்டு வரக்கூடிய இண்டஸ்ட்ரியாகவும் இருக்குதுங்கிறத தாண்டி போன குவார்டர் Q1 ரிசல்ட் மட்டுமே 146%. அதுக்கு முந்தின குவார்டரோட முந்தின சொல்றது 25 கம்பேர் பண்ணும்போது 26 குவார்டர் 146% growth காட்டியிருக்காங்க. FIS கன்சிஸ்டண்டா உள்ள வந்துட்டே இருக்காங்க இந்த கம்பெனிக்குள்ள. இன்னைக்குமே நான் சொன்னேன் இல்லையா, 2600 கோடி ரூபாய்க்கு மதிப்புள்ள ஆர்டர் கையில எக்ஸிஸ்டிங்கா இருக்கு. இது கன்சிஸ்டண்டா வளர்ந்துட்டே இருக்கும். இப்படியான ஒரு ஷேரோட பிரைஸ் இன்னைக்கு 2183 ரூபாய் இருக்கு. இந்த கம்பெனியோட பி தான் இப்போ ரொம்ப காஸ்ட்லியா இருக்கும். ஏன்னா 109 அப்படிங்கிறது தெரியுது. இந்த கம்பெனியுடைய புக் வேல்யூ 108 ரூபாய் தான். பிஜி ரேஷியோ பார்த்தோம்னா 3.76 இருக்கு. பொதுவாக நம்ம வந்து 2க்கு கீழே இருக்கணும் அப்படின்னு நம்ம எதிர்பார்ப்போம். ஆனால் அதையும் தாண்டி இருக்குன்னா அப்போ மக்களுக்கு இது மேலே ஏதோ ஒரு நம்பிக்கை இருக்கு. ஆனால் பிரைஸ் குறையத்துக்கு கூட வாய்ப்பு இருக்கு. ஏன்னா இப்போ FIS இன்டர்வென்ஷன் இருக்கிறதுனால கொஞ்ச நேரம் அப்படியே ஏறும். அப்புறம் திருப்பி நார்மலைஸ் ஆகும்போது கொஞ்சம் குறைஞ்சதுன்னா உங்களுக்கு கன்சிடர் பண்ணுமா வேணாமாங்கிறத நீங்க முடிவு பண்ணுங்க. பட் இதுல பிளஸ் அண்ட் மைனஸையும் பார்த்துக்கோங்க. இந்த கம்பெனி வந்து சூப்பர் கம்ப்யூட்டிங், மாடர்ன் செமிகண்டக்டர்ஸ் இந்த மாதிரியான விஷயங்கள்ல நேரடியாக பார்ட்டிசிபேட் பண்றாங்கிறது ஒண்ணு. ரெண்டாவது இப்போ சிம்பிள் எலக்ட்ரானிக்ஸ் சொல்றது யார் வேணா உள்ள வந்துடலாம். அதை தாண்டி இப்போ நான் சொன்னேன் பார்த்தீங்களா, பாக்ஸ் பில்டிங்னா கிட்டத்தட்ட ஒரு ஃபினிஷ்டு குட்ஸா கன்வெர்ட் பண்ணக்கூடிய அந்த ப்ரொசீஜர் இருக்கிறதுனால மார்ஜின் கம்ஃபர்டபுளா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இப்போ கிறிசல்ல A ரேட்டிங் கொடுத்துருக்காங்க இந்த கம்பெனிக்கு. அப்போ அந்த கம்பெனியுடைய ஃபினான்ஷியல் பேக்ரவுண்ட் நல்லா இருக்கு. இது நெகட்டிவ் அப்படின்னா இதுவுமே வந்து யூஎஸ்ல இருக்கக்கூடிய பிரச்சனைகள் டிபெண்ட் பண்ணியிருக்கு. ஏன்னா யூஎஸ்ல இருக்கக்கூடிய அந்த மேனுஃபேக்சரிங் யூனிட்ஸ் ஏதாவது நமக்கு எக்ஸ்பென்ஸ் அதிகமாகுது அப்படின்னு பார்த்தாங்கன்னா அப்போ அந்த மார்ஜின்ல சில பிரச்சனைகள் வர வாய்ப்பு இருக்குது. இப்போ இருக்கக்கூடிய சூழ்நிலையோட பார்க்கும்போது இப்போ பிஜி ரேஷியோ சொன்னா அதுவுமே வந்து எவ்வளவு இருக்கு, 3க்கு மேல இருக்கு அப்படிங்கிறதெல்லாம் சொல்லியிருக்கு. இந்த மாதிரியான ஸ்டாக் எல்லாம் நீங்க கன்சிடர் பண்ணலாமா வேணாமா முடிவுகளை எடுங்க. உங்களோட முடிவுகளுக்கு ஏற்ற மாதிரி உங்களோட போர்ட்ஃபோலியோ இது வரலாமா வேணாமா, இதுல எது வந்து பெஸ்ட் வேல்யூஷன்ல இருக்கு அப்படிங்கிறதெல்லாம் கண்டிப்பா கமெண்ட்ல போடுங்க. கம்யூனிட்டியில போன வெள்ளிக்கிழமை கிட்டத்தட்ட வந்து 45 பேருக்கு மேல ஜாயின் பண்ணியிருந்தீங்க இண்டக்ஷன் மீட்ல. ஸோ இந்த வாரம் நான் ஜாயின் பண்ணணும் அப்படின்னு விரும்புறவங்க டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுக்குறேன், கண்டிப்பா ஜாயின் பண்ணிக்கோங்க. ஏன்னா இனிமேல் நான் பிரைஸ் ஏற்றாமலே வச்சிருக்கேன். நான் பிரைஸ் வந்து இப்போ 5999 இருக்கு, 6999 மாற்றணும்னு நினைச்சிட்டு இருக்கேன். ஏன்னா நிறைய செலவுகள் வந்துட்டே இருக்கு அதுக்கு பின்னாடி. இப்போ எக்ஸ்பைட்டோடைய இந்த அல்காரிதமே நம்ம அதுக்குள்ளே இன்செர்ட் பண்ண போறோம். அப்போ உங்களுக்கு ஒரு ஸ்டாக்கை பார்க்கும்பொழுது அதோட எக்ஸ்பைட் டிஸ்கவுண்டிங் ஃபேக்டர் என்னங்கிறதெல்லாம் நீங்க போட்டு தேடி பிடிக்கணும்னு அவசியம் இல்லை. அது ரெடிமேடா அவைலபிளா இருக்கும். இப்போ அவ்வளோ விஷயங்கள் இருக்குன்றதுனால ஸோ நீங்களும் கண்டிப்பாக ஜாயின் பண்ணிக்கோங்க. நான் எப்பவுமே சொல்றேன், ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு காசு பணம் கொடுத்து உதவி செய்யறத என்ன பண்ணலாம், இந்த மாதிரி நல்ல இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் ஐடியாஸ் கொடுங்க, அவங்க வாழ்க்கையில சூப்பராக வருவாங்க. எனிவே அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.